பிரதோஷ காலத்தில் நாம் சிவபெருமானை எப்படி வழிபட வேண்டும் என்று தெரியுமா? பிரதோஷ வேளையில் ஈசனை வழிபட அனைத்தும் சித்திக்கும். இக்காலத்தில் நந்தி தேவரை வழிபடுவது சிறப்பாகும். சாதாரண நாளில் சிவசந்நிதியை 3 முறை வலம் வர வேண்டும். ஆனால் பிரதோஷ காலத்தில் சோமசூத்திர பிரதட்சணம் செய்ய வேண்டும். சோமசூத்தக பிரதட்சணம் என்பது முதலில் சிவலிங்கத்தையும் நந்தியையும் வணங்கிக் கொண்டு அப்பிரதட்சணமாக தட்சிணாமூர்த்தி சன்னதி வழியாக சண்டேசுவரர் சன்னதி வரை சென்று அவரை வணங்கிக் கொண்டு அப்படியே திரும்பி வந்து முன்போல் சிவலிங்கத்தையும் நந்தியையும் வணங்கிக் கொண்டு வழக்கம் போல் அப்பிரதட்சணமாக ஆலயத்தை வலம் வர வேண்டும். அப்படி வலம் வரும் பொழுது சுவாமி அபிஷேக தீர்த்தம் வரும் தொட்டியை கோமுகத்தை கடக்காமல் அப்படியே வந்த வழியே திரும்பி அப்பிரதட்சணமாக சன்னதிக்கு வந்து சிவலிங்கத்தையும் நந்தியையும் வணங்க வேண்டும். இப்படி 3 முறை வர வேண்டும். இது அநேக அசுவமேத யாகம் செய்த பலனை தரும் என சான்றோர் கூறியுள்ளனர்.